ராஜராஜ சோழ அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறான்ல, அந்த கொல்லவர் கொன்னவங்க யாருன்னா 6 பேர் கல்வெட்டில் இருக்குது. அந்த அதெல்லாம் வந்து சுத்தமா கல்கி மறைக்கிறாரு, இந்த படத்துல மறைச்சிடுறாங்க. ஆனா அந்த படத்துல நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாக்குறவங்களை பூரா முட்டாளாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பொன்னியின் செல்வன் சினிமா வந்துச்சு இல்லையா? இந்த பொன்னியின் செல்வன் சினிமா எல்லாரும் வரலாற்று கதைன்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. பரவாயில்லையே, நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே. சரி, அவர் எழுதினதாவது வரலாறா? கல்கி எழுதினது அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த செய்தியை கல்கி படிச்சார், அவர் முன்னுரையில் எழுதியிருக்காரு, ஆனா சொல்லல. அது சின்ன உதாரணம் என்ன தெரியுமா? ராஜராஜ சோழ அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறான்ல, அந்த கொல்லவர் கொன்னவங்க யாருன்னா 6 பேர் கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டை இவர் கொடுக்குறாரு, நீலகண்ட சாஸ்திரி. 1920 வர கல்வெட்டு அது. அந்த அதெல்லாம் வந்து சுத்தமா கல்கி மறைக்கிறாரு, இந்த படத்துல மறைச்சிடுறாங்க. ஆனா அந்த படத்துல நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாக்குறவங்களை பூரா முட்டாளாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த வரலாற்று செய்திகள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனமா, சரி வரலாறு எப்படி இருந்தா என்ன, இருந்துட்டு போகுது அப்படின்னு படிச்சவங்க எல்லாம் இருக்கலாமா அப்படின்னா இந்த மாதிரி நம்மளை மூடனாக்குவான். இப்ப இந்த பிரச்சனையில நம்ம முட்டாளாகும். அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம், சம்பாதிப்பான், அரசியல் லாபம் சம்பாதிப்பாங்க, இந்த மாதிரி பலது நடந்து முடிஞ்சிடும். அப்ப நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம ஓரளவாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய வரலாறுங்கிறது என்னவாக இருந்தது, ஏன் இப்படி மாறிவிட்டது அப்படிங்கிறது நமக்கு